குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிராத்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிராத்தி அப்படின்னா விரும்பியவற்றை அடைதல் அப்படின்னு அர்த்தம். பாடல் 679 வேண்டியதை அடையலாம் நின்றன தத்துவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில் விண்டதுவே நல்ல பிராத்தியது ஆகுமே. தத்துவ நாயகி அப்படின்னா பராசக்தி, பூத படையவை அப்படின்னா உலக பொருள்கள், ஒளியை தாரணை செய்யின் பிராத்தி கிட்டும் அப்படின்னு அர்த்தம். பிராத்தி அப்படின்னா வேண்டியவற்றை அடைதல். நுண்ணொளியை கண்டவர் உலக பொருள் எல்லாம் தம்மிடம் பொருந்தி இருப்பதை அறிவார்கள். பராசக்தியுடன் தூலமாய் காணப்படும் பொருள்கள் எல்லாம் நுண்மையாய் ஒடுங்கி நின்றன. அத்தகைய நுண்மையான ஒளி பொருள்களை கண்டு ஓர் ஆண்டு தாரணை செய்தால் அத்தாரணையில் வெளிப்பட்ட சித்தியே வேண்டியவற்றை அடைய செய்யும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் கரிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.